Good morning to one and all present here. I am Krishnaveni, Assistant Professor, Department of Biochemistry, KSR CAS. Today we will discuss about the topics obesity. This is objectives of this obesity. First we will discuss about definition of obesity and causes of obesity and types of obesity, and finally we discuss about metabolic changes of obesity. First we will discuss about definition of obesity. Obesity refers to a condition in which the body weight is 20% or more than the ideal body weight. What is meant by ideal body weight? Ideal body weight is nothing but it is a clinical standard that incorporates biometric variables including height, gender and age. ஓகேவா, அதாவது நம்ம வந்து கிளினிக்கல் இதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பயோமெட்ரிக் வேரியபிள்ஸ் இருக்குதுங்க இல்லையா, ஹைட்டு, வெயிட்டு, ஜெண்டர் அண்ட் ஏஜை வந்துட்டு கால்குலேஷன் பண்ணிவிட்டு நம்ம பாடி வந்துட்டு நம்மளோட ஹைட்டுக்கு வெயிட்டுக்கும் தகுந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடிய ஒரு கால்குலேஷன் தான் ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் த யூசஸ் ஆஃப் ஐடியல் பாடி வெயிட் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் த ப்ராப்பர் டோசேஜ் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு மெடிசன்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ். இப்போ ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு தகுந்த மாரி தான் நம்ம மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். ஸோ அதுக்கோசரம் தான் நம்ம ஐடியல் பாடி வெயிட் வந்துட்டு டிட்டர்மினேஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, திஸ் வேர்ட் derived from Latin word obesius. obesius means high fat. ஓகேங்களா, அதாவது ஒபிசிட்டிங்கிற வேர்டு வந்து எதுலேருந்து டெரிவேஷன் ஆச்சு அப்படின்னா ஒபிசியஸ்ங்கிற வேர்ட்லேருந்து டெரிவேஷன் ஆச்சு. இந்த ஒபிசியஸ் வேர்டு வந்து எந்த வேர்டு அப்படின்னா லத்தீன் வேர்டு. ஓகேங்களா, இந்த லத்தீன் வேர்டு, இந்த ஒபிசியஸ் மீனிங், இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹை ஃபேட். ஓகேங்களா, தென் the energy intake exceeds the energy expenditure and the excess energy is stored in the adipose tissues as fat. ஓகேங்களா, தென் causes of obesity. What is the causes of obesity அப்படின்னா, it is caused by two main factors. First one, poor diet, and second one, sedentary lifestyles. Then other factors, medical disorders, genetics and drugs, lack of sleep and hormonal imbalance, aging, attitudes, some social determinationsனாலையும் obesity வந்து காஸ் ஆகுது. ஓகேங்களா, and the next types of obesity. This is classified into 6 main categories. First one, inactivity obesity, food obesity, anxiety obesity, venous obesity, gluten obesity, and finally atherogenic obesity. First we will discuss about inactivity and food obesity. What is meant by inactivity obesity? Yes, this is inactivity. Activity, no physical activity. ஓகேங்களா, அதாவது எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்த இடத்துல எல்லா வேலையும் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு திஸ் டைப் ஆஃப் ஒபிசிட்டி வந்து காஸ் ஆகும். ஓகேங்களா, தென் இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ஆக்டிவிட்டி ஒபிசிட்டினால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அப்படியே வந்துட்டு பர்மனெண்ட்டாக வந்துட்டு நம்ம பாடியை வந்துட்டு இது பண்ணிடும். இதை வந்து சிண்ட்ரோம்னு கூட சொல்லலாம். ஸ்ட்ராங் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி குயிக்லி கெயின் ஃபேட் அண்ட் பிகம் அன்ஹெல்த்தி. ஓகேங்களா, தென் ஃபுட் ஒபிசிட்டி அப்படின்னா என்னென்னா ஓவர் ஈட்டிங். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பொழுதுனைக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஸ்நாக்ஸ் வந்துட்டு பொழுதுனைக்கு சாப்பிட்டுட்டே இருப்பாங்கன்னா ஆனால் எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே இருக்காது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த ஃபுட்டை திஸ் டைப் ஆஃப் ஒபிசிட்டி வந்துட்டு காஸ் ஆகும். அப்புறம் என்னென்னா எக்ஸஸ் சுகர் இன்டேக் வந்து எடுத்துக்கிறதுனாலையும் இந்த ஃபுட் ஒபிசிட்டி வந்துட்டு அக்கர் ஆகும். தென் anxiety obesity and venous obesity. அது எப்படி காஸ் ஆகுது அப்படின்னா, anxiety obesity it leads to the overeating and accumulation of fat in the body. நம்ம வந்துட்டு ஓவர் ஈட்டிங்னா என்னென்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. நம்ம வந்து பாடி வெயிட்டுக்கு நம்மளுக்கு தேவை அளவுக்கு அதிகமாக என்னென்னா மோர் கலோரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறதுனாலையும் நம்ம பாடியில் வந்து ஃபேட் வந்து அக்குமுலேஷன் ஆகும். டு ட்ரீட் திஸ் டைப் ஆஃப் ஒபிசிட்டி யூ மஸ்ட் கண்ட்ரோல் யுவர் அனக்சிட்டினா என்னென்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அதாவது மைண்ட் வந்துட்டு ஒரு நிலையாக வச்சுக்கணும். சரிங்களா, அதனாலே நம்மளுக்கு வந்துட்டு இந்த அனக்சிட்டியும் வீனஸ் ஒபிசிட்டியும் வராமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அனக்சிட்டி அப்படின்னாவே நம்ம மைண்டை தான் வந்து ரிலவெண்ட் பண்ணுது. ஓகேங்களா, அடுத்தது காமன் ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னா மெடிகேஷன்ஸ். சரிங்களா, அண்டு டிக்ரீஸ் இன் காஃபின் இன்டேக். மோர் அமௌண்ட் ஆஃப் காஃபின் எடுத்துக்கிறனாலையும் நம்மளுக்கு வந்துட்டு திஸ் டைப் ஆஃப் ஒபிசிட்டி வந்துட்டு அக்கர் ஆகுது. தென்
வீனஸ் ஒபிசிட்டி இஸ் காஸ்டு பை ஜெனட்டிக் இன் நேச்சர். ஒரு சில பேர் ஃபேமிலியில் வந்துட்டு பரம்பரையாகவே எல்லாருமே வந்துட்டு ஃபேட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நல்லா ஒபிசிட்டி வந்து காஸ் ஆகிருக்கும். ஃபேட்டாகவும் இருப்பாங்க, வயிறு வந்து தொந்தியாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு வீனஸ் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் டைப் ஆஃப் ஒபிசிட்டி இஸ் பர்டிகுலர்லி காமன் இன் ப்ரெக்னன்சி. யாருக்கு வந்து அதிகமாக வருது அப்படின்னா ப்ரெக்னன்சி விமன்ஸ்க்கு வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. இதுக்கு எப்படி வந்துட்டு இதனுடைய பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் தான். சரிங்களா, எக்ஸசைஸ் நல்லா பண்ணோம் அப்படின்னாவே இந்த வீனஸ் டைப் ஆஃப் ஒபிசிட்டிலேருந்துட்டு நம்ம ரிலீஃப் ஆகிக்கலாம். அடுத்தது குல்டன் ஒபிசிட்டி அப்படின்னு என்னென்னா இந்த விமன்ஸுக்கு வரக்கூடிய காமன் ஒபிசிட்டின்னு தான் சொல்லுவாங்க. இது எப்போ வந்து வரும் அப்படின்னா கேர்ள்ஸ் வந்துட்டு என்னென்னா பியூபர்ட்டி ஆனவேட்டி, ப்ரெக்னன்சி அண்ட் மெனோபேஸ் டைமில் வந்துட்டு இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த குல்டன் ஒபிசிட்டி வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது அத்ரோஜெனட்டிக் ஒபிசிட்டி. இது வந்து என்னென்னா ஸ்டொமக் ஏரியாவில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன் டைப் ஆஃப் ஒபிசிட்டி தான். இது வந்து ஒரு டேஞ்சரஸ் கண்டிஷன் சொல்லலாம். இது யாருக்கு வரும்னா மோர் அமௌண்ட் ஆஃப் இன்டேக்கிங் ஆஃப் ஆல்கஹால். சரிங்களா, யார் வந்துட்டு அளவுக்கு அதிகமாக ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஒன் டைப் ஆஃப் ஒபிசிட்டி தான் அத்ரோஜெனிக் ஒபிசிட்டின்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபைனலி வி டிஸ்கஸ் அபவுட் மெட்டபாலிக் சேஞ்சஸ். இது வந்து மெட்டபாலிக் சேஞ்சஸ்னால் எப்படி இந்த ஒபிசிட்டி வரனால நம்ம பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா அப்டாமினல் வந்து பெருசாக இருக்கும். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவுமே இருக்காது. அப்புறம் ஏஜிங் ப்ராப்ளம்ஸும் வரும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒபிசிட்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.